Hi friends, welcome to Milmila World. இன்னைக்கு மில்கிக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமாவும் தான். இது வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி மட்டும் போட்டு வைக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும், க்ரீமியான டெக்ஸ்சரில். இதோட ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ் தான். இன்னைக்கு குழம்பு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா முட்டை குருமா தான் பண்ணியிருக்கேன். இது வந்து உடச்சி ஊற்றி பண்ணுறது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மசாலா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க, ரொம்ப மைல்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முட்டை குருமா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ரெசிபியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னைக்கு சைட் டிஷ் வந்து தட்டை தான் பண்ணி வச்சுருக்கேன். தட்டை வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், ரொம்ப கிறிஸ்பியாக வந்துருந்தது, நல்லா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் டைஜஷன் இஷ்யூ மில்கிக்கு இருந்ததுனால இன்னைக்கு மார்னிங் இஞ்சி ஜூஸ் போட்டு அதில் கொஞ்சமாக தேன் கலந்து கொடுத்துட்டேன். அப்புறம் சரி மதியத்துக்கும் இன்னைக்கு சுக்கு பவுடர் மாதிரி ட்ரிங்க்குக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ்கில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் சுக்கு பவுடர் போட்டு கொடுத்தாச்சு. இதுதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும். உங்கள் வீட்டில் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.